பிரைஸ் தி லார்ட். നല്ലൊരു നാളെ ആണ്ടർ കൊടുത്തൊക്കെ നാം സ്തോത്രം செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி 1 கொரிந்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் 17ஆம் வசனமும். 1 Corinthians chapter 3 verse 16 and 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களோ? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை பலவீனப்படுத்த, வியாதிக்குள்ள படுக்கையில் கிடத்த, ஆமேன், உன்னை மனக்கவலை கொண்டு வந்து உன்னை தொந்தரவு கொடுக்க எந்த விதமான மனுஷனாலும் பிசாசினாலும் எந்த உலகத்துக்கும் ஆவாது. நீ தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. உன்னை விடுவித்து உன்னை நடத்தும்படிக்க, உனக்கு எதிரே கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் கோட்டைகளை உடைத்து போடும்படிக்க அவர் போராடுவார். அவர் போராடி உங்களை ஜெயிக்க வைப்பார். இந்த வசனம் தியானிங்க. எப்படிப்பட்ட பிரச்சனத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களோ அதிலிருந்து உங்களை விடுவிக்கும்படிக்காக கர்த்தர் இறங்கி வருகிறார். வசனம் தியானிப்போம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தின்படி பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.